So, dear people, we continue to meditate on the attributes of God. ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். Actually, we have seen 13 attributes of God. ஆண்டவருடைய 13 குணாதிசயங்களை கடந்த நாட்களில் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். And we have seen how God is, ஆண்டவர் எவ்விதமானவர் என்பதை குறித்து நாம் அவ்விதமாக பார்த்து வந்தோம். So we are going to see the 14th attribute today. இன்றைக்கு நாம் அந்த குணாதிசயங்களில் 14வது குணத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தேவனுடைய குணத்தை குறித்து நாம் தொடர்ந்து சில மாதங்களாக நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அதாவது தேவன் எவ்விதமானவர், how God is. நாம் விதமாக அவருடைய குணங்களை பார்த்தவைகளில் முதலாவது தேவன் எல்லையற்றவர். God is infinitive. We are finite beings. நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டவர்கள். But God is infinite. தேவன் எல்லைக்கு உட்பட்டவர் அல்ல. He is everywhere in the universe. அண்ட சராசரங்களில் எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கிறார். He knows you and me. உங்களையும் எனக்கு அவருக்கு தெரியும், என்னையும் அவருக்கு தெரியும். He knows wherever and whatever the people and their thoughts even. ஜனங்கள் எங்கிருந்தாலும் சரி அவருடைய எண்ணங்களையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், God is immutable. தேவன் மாறாதவர். We change very quickly. நாம் வெகு சீக்கிரத்தில் மாறி விடுகிறோம். Even our decisions, good decisions, change so quickly. நம்முடைய நல்ல தீர்மானங்களும் கூட சீக்கிரமாய் மாறி விடுகிறது. But God will never change. ஆண்டவர் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. His word will never change. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறுகிறது அல்ல. The third thing we saw was, மூன்றாவது காரியம் நாம் பார்த்தது என்னவென்றால், God is self-sufficient. தேவன் போதுமானவர். We depend on others, other things. நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம். We need the help of others. மற்றவருடைய உதவிகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. And so many things we human beings depend on other things. மனிதர்களாக நாம் மற்றவைகளை சார்ந்திருக்கிறோம். For everything. Suppose if there is a land, ஒரு நிலம் இருக்குமானால், it depends on for a good harvest, it depends on the rain. ஒரு நல்ல விளைச்சல் வேணுமானால் அதற்கு மழை தேவையாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ரெயின். ஸோ பட் காட் இஸ் செல்ஃப்-சஃபிஷியன்ட். த ட்ரையூன் காட், திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஹி இஸ் செல்ஃப்-சஃபிஷியன்ட். த ஃபோர்த் திங் தட் we saw is God is omnipotent. ஆண்டவர் ஆல் பவர்ஃபுல். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. Nothing that is impossible with God. தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். And the fifth thing, ஐந்தாவது காரியம் நம்ம பார்த்தோம், God is omniscient. அப்படின்னா என்னென்னா, He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாததுங்கிறது ஒன்றுமே கிடையாது. He knows me, He knows you. என்ன தெரியும், உங்களை தெரியும். He knows when you are born. நீங்கள் எப்போ பிறந்தீங்க தெரியும். When you will die. எப்போ மரிக்க போகிறங்கிறது தெரியும். How you will die. எப்படி மரிக்க போகிறதுன்னு தெரியும். He knows whether you will go to hell or heaven. நீ பரலோகத்துக்கு போவையா மோட்சத்துக்கு போவையா அவருக்கு தான் தெரியும். He knows. So God knows everything. ஆகவே அவருக்கு எல்லாம் தெரியும். God is omniscient. ஆகவே God is omniscient. He knows all things. அவருக்கு எல்லாம் தெரியும்.
அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. He knows you. உங்களை தெரியும். And he knows your future. உன்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும். There is nothing that is hidden from him. இல்லை? God is omnipresent. Is always everywhere. எங்கேயுமே அவர் இருக்கிறார். He is here. அவர் எங்கே இருக்கிறார்? He is there in the star. நட்சத்திரத்திலும் அவர் தாமே இருக்கிறவராக இருக்கிறார். God is everywhere. எல்லா இடத்துலையும் இருக்கிறார். Seventh, God is wise. தேவன் மிகுந்த ஞானம் உள்ளவர். Dear people, with his wisdom only he made everything here we see. அவருடைய ஞானத்தை கொண்டு தான் நாம் பார்க்கிற எல்லாத்தையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். We see the sun, we see the stars, we see the moon, we see the earth. நம்ம பூமியை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், நட்சத்திரத்தை பார்க்குறோம். அவர் தம்முடைய ஞானத்தை கொண்டு எல்லாவற்றையும் அவர் அழகாக உருவாக்கி இருக்கிறார். அந்த 8 things, 8வது நம்ம பார்த்தோம், God is faithful. அவர் உண்மை உள்ளவர். We are unfaith. நம்ம உண்மை இல்லாமல் இருக்கோம் இல்லை, நிறைய காரியங்களில் we are not truly faithful. நம்ம உண்மையாக இருக்கிறதில்ல. We are not faithful to God. ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம இருக்கிறதில்ல. But God really is merciful to us. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எப்படி இருக்கார்? இரக்கமுள்ளவராக இருக்கிறார். He is faithful in his patience. அவருடைய பொறுமையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is faithful in his word. அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். So we can rely on God's word. அவருடைய வார்த்தையை நம்ம சார்ந்து வாழ முடியும். And the 9th thing, உங்கள் God is good. தேவன் நல்லவராக இருக்கிறார். Infinitely good. The Bible says, taste and see God is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். So 10th thing, 10வது காரியம் நம்ம பார்த்தோம், God is just. அவர் நீதி உள்ளவருங்க. So he is just in his doing. அவர் செய்கிறதில் நீதி உள்ளவராக இருக்கிறார். And the 11th was, God is merciful. ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நான் சொன்னேன், what is mercy and grace? Grace means, கிருபை என்று சொன்னால் தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அவருடைய நன்மைகள். கிருபை என்று சொன்னால் நம்ம தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நமக்கு பல நன்மைகளை கொடுக்கிறார். இது கிரேஸ். மர்சின்னா என்ன? வாட் இஸ் மர்சி? இரக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். we are to be punished. we are to be punished. ஏன்னா நிறைய சமயங்களில் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். we disobey God. we are to be punished. நம்ம தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். பட் God, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மை தண்டிக்காமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல், He is not punishing us according to our sins. அதனால தான் நம்ம இருக்கிறோங்க. That's why we are alive. இல்லைன்னா நம்ம யாருமே இங்கே இருக்க முடியாது. Nobody can be here. Our God is merciful. அடுத்து நம்ம பார்த்தோம், God is gracious. கிருபையுள்ளவர். தகுதியில்லாத நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாமே all have to be sent to hell. நம்ம எல்லோரும் எங்கே அனுப்பப்படணும்? நரகத்துக்கு தான் அனுப்பப்படணும். we are to be punished and to be sent to hell. இல்லை, எல்லாருமே நரகத்துக்கு தான் அனுப்பப்பட வேண்டியவர்கள். because we all have sinned and come short of the glory of God. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? He has sent his only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி
He has provided us with salvation. ரட்சிப்பை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். God has given salvation freely. இலவசமாக கொடுத்திருக்கிறார். Dear people, one thing which is most misunderstood is among Christians is salvation. கிறிஸ்தவர்கள் மத்தியில் சரியாய் விளங்காத ஒன்று ரட்சிப்பு. Again and again we preach on salvation. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிப்பை குறித்து பேசுகிறோம். we preach, பிரசங்கம் பண்ணுறோம். but very few people only could really understand what is salvation and take it in. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் ரட்சிப்புங்கிறதை பற்றி சரியாய் விளங்கி கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தட் இஸ் எ வெரி சேட் திங். இல்லை, அது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். அடுத்தது, God is loving. போன வாரம் நம்ம பார்த்தோம், தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். இஸ் லவ்விங். அவருடைய அன்பு, God is love. இல்லை, God is love. இன்றைக்கு நம்ம பார்க்குறது 14வது அவருடைய குணத்தை பார்க்க இருக்கிறோம். We are going to see 14th nature, attribute of God. God is holy. கர்த்தர் என்ன விதமானவர்? அவர் பரிசுத்தர். பரிசுத்தமான ஒரு தேவன் அவர். வேதம் என்ன சொல்லுகிறது? when you turn to Matthew Gospel, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மேத்யூ காஸ்பல் 5th chapter, மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். மேத்யூ காஸ்பல் 5:8, மத்தேயு 5:8வது அதிகாரம் 8வது வசனம். Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். They shall see God. பார்த்தீங்களா, பரிசுத்தம் என்பது ஆண்டவருடைய அதிமுக்கியமான ஒரு குணம். Holiness is the most important quality of God. So, without holiness, பரிசுத்தம் என்பது இல்லாமல் ஒரு மனிதனும் தேவனை தரிசிக்க முடியாது. Nobody can see God. Nobody can know God. தேவனை ஒருவரும் அறிய முடியாது. டுடேஸ் கல்ச்சர், இந்த நாட்களில் இருக்கிற கலாச்சாரத்தில் வாட் வி see, நம்ம என்ன பார்க்குறோம்? டுடேஸ் இன்றைக்கு இருக்கிறதுல ஹோலினஸ் இஸ் மிஸ்ஸிங் அமங் கிறிஸ்டியன்ஸ். இல்லை, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரிசுத்தம் என்பது அற்றுப்போன ஒரு காரியமாக இருக்கிறது. பட் வித்தவுட் ஹோலினஸ், பரிசுத்தம் என்பது இல்லைன்னா, யூ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ் ஹோலி காட். இந்த பரிசுத்தமான தேவனோடு கூட உனக்கு எந்த விதமான தொடர்பு என்பது இல்லை. Many people say we believe God. அனே சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம். இல்லை, many people say we pray to God. அவனிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. many people say that we read the Bible, வேதத்தை வாசிக்கிறோம். But if you don't have holiness, பரிசுத்தம் என்பது இல்லைன்னா, you have nothing to do with God. தேவனுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. So when there is no holiness, பரிசுத்தம் என்பது இல்லைன்னா, even you may pray to God, ஆண்டவரிடத்தில் நீ ஜெபிக்கலாம், but God will not hear your prayers. உடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். many people say I pray to God, but why God is not hearing my prayers? நான் ஜெபம் பண்ண, ஆனால் ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்தை கேட்கறதில்ல? பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் ஹோலினஸ். உங்கள்கிட்ட பரிசுத்தம் என்பது இல்லை. we will see how to get
holiness. இந்த பரிசுத்தத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். We see a prophet in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஐசாயா 6th chapter, ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். ஐசாயா 6th chapter, ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரம். திஸ் ப்ராஃபட் ஐசாயா, இந்த தீர்க்கதரிசியான ஏசாயா இஸ் a prophet of God. அவர் சாதாரணமான மனுஷன் இல்லை, அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. a great man of God, ஒரு மகா பெரிய தேவ மனிதன். but when he entered his presence, அவருடைய பிரசன்னத்தை அங்கு பார்த்த பொழுது, when he saw God, ஆண்டவரை அவன் பார்த்த பொழுது, we see Isaiah 6th chapter, ஏசாயா 6வது அதிகாரம் from 1. In the year that King Uzziah died, I saw also the Lord sitting upon a throne, high and lifted up, and his train filled the temple. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மீட்டிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. செகண்ட் verse, 2வது வசனம், above it stood the seraphims, each one had 6 wings, with twain he covered his face, and with twain he covered his feet, and with twain he did fly. பாருங்க, தேவ தூதர்கள் எப்படி பார்க்குறாங்க பாருங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவளில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. 3வது வசனத்தில் பாருங்க, and one cried unto another and said, holy, holy, holy is the Lord of hosts, the whole earth is full of his glory. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பார்த்தீங்களா? Even the angels, they don't have sin. தேவ தூதர்கள் பாவம் இல்லை. அவங்க அந்த செட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டு சொல்லுகிறார்கள், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். holy, holy, holy is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. See, the whole earth is filled with his glory. அவருடைய மகிமை முழுக்க இருக்கு. அப்போ பாருங்க, அப்போ என்ன ஆகுது? அப்போ ஏசாயா இதை பார்க்குறார். When Isaiah saw this, the angels, they were all covering. அங்கே தூதர்கள் அவிதமாக மூடி சொன்ன பொழுது ஏசாயா என்ன சொல்கிறாரு? 5th verse, 5வது வசனத்தில், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஐயோ, ஓ இஸ் மீ, ஐ ஆம் அண்டன். ஐயோ, நான் ஒன்றுமில்லாமல் போயிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன், அப்படியே பரிசுத்தத்துக்கு முன்னால் என்னால் நிற்க முடியல. அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். அதனாலே a person who truly sees God only can understand who he is. ஆண்டவரை உண்மையாய் பார்க்கிற ஒரு மனுஷன்தான்
A person who sees God as He is, ஆண்டவர் யாராக இருக்கிறார்னு அவரை பார்க்குற ஒரு மனுஷன்தான் he could understand how he is unholy. அவன் எப்படி அசுத்தன் என்பதை அவனால் விளங்கிக் கொள்ள முடியும். How he is unclean. அவன் எப்படி அசுத்தம் உள்ளவன் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். Why many people think that they are good Christians? அநேகர் தாங்க நல்ல கிறிஸ்தவர்கள் நினச்சிக்கிறாங்க. Because they see themselves but they don't see God. தங்களே அவங்க பார்க்குறாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்க்கறதில்ல. They see themselves comparing with others. மற்றவர்களோடு ஒப்பிட்டு தங்களை பார்த்து கொள்கிறார்கள். They think that they are better. அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. But dear people, before God, தேவனுக்கு முன்பாக, before God's holiness, ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக, you can't stand, I can't stand. நீ நிற்க முடியாது, நானும் நிற்க முடியாது. Without holiness you have nothing to do with this holy God. நீ பரிசுத்தம் இல்லாமல் இந்த பரிசுத்த தேவனோடு உனக்கு எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. God has not really revealed to you and you don't know who this God is. ஆண்டவர் தன்னை உனக்கு வெளிப்படுத்தலை. இந்த தேவன் யாருன்னே உனக்கு தெரியல. That's why many people think that they have free access to God. ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் தாங்க எப்போ வேணாலும் போகலாம் வரலான்னு நினைக்கிறாங்க. It's absolutely wrong. தப்புது. So without holiness you can't see God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நீ பார்க்கவே முடியாது. And you can't get into heaven also. பரிசுத்தம் இல்லாமல் நீ பரலோகம் போக முடியாது. What is heaven? பரலோகம் என்பது என்ன? It's full of holiness of God. தேவனுடைய பரிசுத்தம் முழுக்க நிறைந்த இடம். When Isaiah saw God as he was, ஏசாயா தேவனாக இருக்கிற அந்த நிலையில் பார்த்த பொழுது he saw the glory of God. தேவனுடைய மகிமையை அவர் பார்க்கிறார். God is holy and God is glorious. தேவன் பரிசுத்தமானவர், தேவன் மகிமை நிறைந்தவர். So you can't get in the presence of God. அவருடைய பிரசன்னத்தில் நீ கிட்டி சேர முடியாது. Why many Christians are miserably living in this world, even though this God is a great God to help them, to guide them and to lead them. இந்த தேவன் மிகப்பெரிய தேவனாக இருந்தும் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பும் பொழுது, அவளை வழிநடத்த விரும்பும் பொழுது, ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் நிர்பந்தமானவர்களாக இருக்கிறார்கள்? Why you are miserable? ஏன் நீ நிர்பந்தமாக இருக்கிற? You say that you believe God, நீ ஆண்டவரை நம்புறேன்னு சொல்கிற, but you are miserable. நான் நிர்பந்தமாக இருக்கிறேன். Your family is miserable. உன்னுடைய குடும்பம் நிர்பந்தமாக இருக்கிறது. No way of being helped by God. தேவனால் உதவி செய்யப்பட முடியாத வாய்ப்பே உனக்கு இல்லாத நிலையில் இருக்கிற. But you think that you are all right. ஆனால் நீ சரின்னு நினைக்கிற. Dear people, there lies your foolishness. My foolishness. அங்கே தான் உன்னுடைய மதியனம் என்னுடைய மதியனம் இருக்கிறது. There lies the foolishness. அந்த மதியனம். You think that you are all right. நீ சரின்னு நினைக்கிறவங்க, that is the foolishness. அதான் மதியனம். So what is to be wise? அப்போ ஞானமாக இருக்கிறதுன்னு என்னென்ன? To understand as you are. நீ யாருங்கிறத விளங்கிக் கொள்கிறது ஞானம். So this God is a God, holy God. You see in Revelations, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4வது அதிகாரத்தில்
we see God's wrath is being revealed. ஆண்டவருடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. In Revelations 4th chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. See? So when there is God's wrath being revealed, ஆண்டவருடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்படும் பொழுது we see alongside, அதோடு கூட என்ன காண்பிக்கப்படுகிறது? God's holiness, ஆண்டவருடைய பரிசுத்தம் காணப்படுகிறது. Yes, dear people, ஆண்டவருடைய உன்னதமான பரிசுத்தமானதுக்கான Revelations 4th chapter, வெளிப்படுத்த விசேஷம் 4வது அதிகாரத்தை அது வசனம் என்று பார்க்குறான். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இது எங்கே நடக்குது? வேர் இஸ் இட் ஹேப்பனிங்? இட்ஸ் ஹேப்பனிங் இன் ஹெவன். பரலோகத்தில் இது நடக்குது. ஸோ டியர் பீப்புள், வி see in Isaiah 6th chapter, அதை we saw ஏசாயா 6வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே தான் வெளிப்படுத்த விசேஷத்திலே நம்ம பார்க்குறோம். ஈவன் ரெவலேஷன் we see the same thing. How the angels were worshipping God. ஆண்டவரை எப்படி தேவனை தொழுது கொள்ளுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். And the 4 beasts had each of them 6 wings about them, and they were all full of eyes within, and they rest not day and night, saying, Holy, 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 Lord God Almighty, which was and is to come. பார்த்தீங்களா? பரலோகங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க we can be happy and merry, இல்லை? பரலோகங்கிறது என்ன பேர் நினைக்கிறாங்க? பேர் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், கவலையெல்லாம் தீந்துரும், கஷ்டம் தீந்துரும். பட் primarily heaven is a place of holiness. பரிசுத்தம் நிறைந்த ஒரு இடம் தான் பரலோகம். So without holiness you can't see God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில் இயேசு கிறிஸ்து how he taught to pray, இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? Our Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. So when you really pray, you reach heaven. நீ ஜெபிக்கும் பொழுது எங்கே நோக்கி பார்க்குற? You look to heaven. But when there is no holiness, பரிசுத்தம் இல்லைன்னா you can't look into heaven at all. பரலோகத்தை நீ பார்க்கவே முடியாது. You cannot even reach the Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனை நீ சென்றடைய முடியாது. Prayers will not reach. உடைய ஜெபம் அங்கே கிட்டி சேராது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் நமக்கு தேவை. The Bible says you need holiness. உனக்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னும் நிறைய வசனங்களை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், யாத்திராகமம் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். In Exodus 15:11, யாத்திராகமம் புத்தகத்தில் இங்கு அவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? Who is like unto thee, O Lord, among the gods? Who is like thee, glorious in holiness, fearful in praises, doing wonders? பார்த்தீங்களா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? லார்ட், ஹூ இஸ் ஹோலி லைக் யூ? அப்போ ஆண்டவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? பரிசுத்தம், இல்லை?
உமக்கு ஒப்பானவர் யார்? இன்னும் கூட நீங்கள் பாருங்கள், எசேக்கியேலில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 28:23, எசேக்கியேல் 38:23, thus will I magnify myself. இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. எப்படி அறிந்து கொள்ளுவாங்க? and sanctify myself, I will be known in the eyes of many nations, and they shall know that I am the Lord. பார்த்தீங்களா? sanctify myself. இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணியார்னாலே. வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நாடி ஓடுறையா நீயே? ஆர் யூ சீக்கிங் ஆஃப்டர் ஹோலினஸ்? பரிசுத்தம் இல்லாமல் உனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்கவே முடியாது. You may pray, நீ ஜெபிக்கலாம், பட் God is not interested in your prayers. உடைய ஜெபங்களில் அவருக்கு ஆர்வம் இல்லை. எனக்கு ஏன் நிறைய கிறிஸ்தவங்க சரியாக ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் இருந்தும், even though this living God is, why they are living a life of failure? ஏன் தோற்று போன ஒரு வாழ்க்கை பாருங்கள். You see the Christians today, இந்த கிறிஸ்தவங்களை பாருங்கள், they don't have victory over sin. பாவத்தின் மேலே வெற்றி இல்லை. victory over their lust of eyes, கண்களின் இச்சையின் மேலே வெற்றி இல்லை. they don't have victory over the lust of the flesh, மாம்ச இச்சையின் மேலே வெற்றி இல்லை. இல்லை? so many people, how could they be holy? இன்னும் பாருங்கள், சில வசனங்களை காமிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில், 1 Samuel 2:2, there is none holy as the Lord, for there is none beside thee, neither is there any rock like our God. பார்த்தீங்களா? கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையில்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மனையும் இல்லை. Dear people, holiness. If you don't have holiness, you can't go to heaven. பரலோகத்துக்கு நீ போக முடியாது. அப்புறம் என்ன பார்க்குறோம்? தேவனுடைய பரிசுத்தம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகமே போக முடியாது. அப்போ நான் எப்படி பரிசுத்தமாக வாழுவது? பரிசுத்தம்னா என்ன? வித்தவுட் நோ சின், எந்த ஒரு பாவமும் இல்லாதபடிக்கு. மத்தேயு 5:48 என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் அவர் பூரண சற்குணராக இருக்கிறது போல நாம் பூரண சற்குணராக இருக்க கடவோம். பி பர்ஃபெக்ட் ஆஸ் ஹி இஸ் இம்பர்ஃபெக்ட். அப்போ நம்ம எப்படி பரிசுத்தத்தை அடைவோம்? இல்லை? Dear people, only one way we could be holy. பரிசுத்தத்தை அடைய ஒரே ஒரு வழி. Jesus paid the price that we should be holy. நாம் பரிசுத்தமாய் வாழும்படி இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்தினார். He lived a perfect life. அவர் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanseth us from all sins. அப்போ நம்ம பரிசுத்தம் அடையணும் எங்கே போகணும்? You should go to Calvary. கல்வாரி எண்ட போகணும். எப்படி போகணும்? We must acknowledge, Lord, I am so unholy. ஆண்டவரே, நான் அசுத்தம். ஐசாயா என்ன சொன்னார்? அசுத்த உதடுள்ள மனுஷன், unclean lips. I don't have victory over sin. பாவத்தின் மேலே வெற்றி இல்லை. Lord, I am unholy. நான் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறேன். Forgive me, Lord, என்னை மன்னியும். ட்ரூ ரிப்பெண்டன்ஸ், உண்மையான மனம் திரும்புதல். சும்மா வெறுமையாக நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல, உண்மையான தாழ்மையோடு நீ ஜெபிக்கணும். யூ மஸ்ட் ப்ரே வித் ஆல் ஹியூமிலிட்டி. காட் சீஸ் யூ. நான் சொன்ன பார்த்தீங்களா, தேவன் எல்லாம் பார்க்குறேன். காட், when you pray also, God sees your heart. நீ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவன் இருதயத்தை பார்க்குறார்.
மேன் சீஸ் தி அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் கர்த்தர் யாரை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குற. காட் சீஸ் யுவர் ஹார்ட். வென் யூ ப்ரே காட் சீஸ். நீ கேட்குறது முக்கியம் இல்லை. உன் இருதயம் சரியே இல்லைன்னா உன் ஜபமே கேட்கப்படாது. யூ மே ப்ரே, ஜபம் பண்ணலாம், பட் யுவர் ப்ரேயர் வில் நாட் பி ஹர்ட். உன்னுடைய ஜபம் கேட்கப்படாது. யுவர் ப்ரேயர் வில் நெவர் பி ஆன்சர். அப்படி என்ன பண்ணணும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி. இட் மேக்ஸ் அஸ் பர்ஃபெக்ட்லி பியூர். நம்மளை பரிபூர்ண பரிசுத்தமாக்குகிறது. ரட்சிப்பில் இருக்கிற 2 காரியம் என்ன? வாட் இஸ் 2 things இன் சால்வேஷன்? பாவத்தையெல்லாம் நம்ம கழுவுறாரு. வி வாஷ் ஆல் அவர் சின்ஸ். அடுத்து என்ன பண்ணுறாரு? பாவத்தின் மேலே வெற்றி கொடுக்குறார். He gives victory over sin. ப்ரீவியஸ்லி அதுக்கு முன்னால் பாவத்தை, இன்றைக்கி பாருங்கள், பாவம் பயங்கரமாக தாண்டவம் ஆடுது. இட்ஸ் எவ்ரிவேர். we could see unclean things. No holiness, பரிசுத்தம் இல்லை. ஸோ how is your eyes? உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கு? Do you have the fear of God? ஆண்டவருடைய பயம் உங்கள்கிட்ட இருக்கா? Do you have the fear that God sees me? ஆண்டவர் என்னை பார்த்துட்ருக்காருன்னு பயம் இருக்கா? Do you have the fear of God when you talk? நீ பேசும் பொழுது அந்த பயம் இருக்கா? இல்லை. It's very important, dear people. So if you want to go to heaven, பரலோகத்துக்கு போகணும்னா you must be holy. பரிசுத்தமாக இருக்கும். எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? கோயிங் டு கால்வரி. கல்வாரி என்ற ஹம்பிளிங், தாழ்மைப்படுகிறது. அதனால தான் வேதனை சொல்லுது, God is against proud people. பெருமைகளுக்கு தேவன் எடுத்து இருக்கிறார். when you think that I am all right, நான் சரியில்லைன்னு நினைச்சா போய் உன்னையே you have pride in your heart. உன் இருதயத்தில் பெருமை இருக்குது. ஸோ God has nothing to do with you. உன்னோடு கூட தேவன் இடைப்பட மாட்டார். ப்ராபபிளி பை காமன் கிரேஸ் he may help you. ஆண்டவர் பொதுவான கிருபையில் உனக்கு உதவி செய்யலாம். இப்போ உனக்கு ஒரு வியாதி இருக்குது, a sickness, you pray, Lord help me, ஒரே உதவி செய்யும். God may heal your sickness. உன்னுடைய வியாதியை சுகப்படுத்தலாம். This is the common grace. இது பொதுவான கிருபையின் ரீதியாக செய்யப்படுகிற ஒரு காரியம். You may need financial help. பொருள் உதவி உனக்கு தேவை இருக்குது. You may pray that God may help you even. கூட உதவி செய்யணும். பட் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய பிரகாரமாக, வித்தவுட் ஹோலினஸ், பரிசுத்தம் இல்லாமல், God is not interested you. கர்த்தர் உன்னை பற்றி அவர் அக்கறை இல்லை. You can't go to heaven. நீ பரலோகம் போக முடியாது. ஏன்? You don't seek after holiness. பரிசுத்தத்தை நீ வாஞ்சிக்கல, தேடுறதில்லை. So how could you get holiness? பரிசுத்தம் எப்படி? Going to Calvary, கல்வாரி என்ற humbling yourself. அதான் பாவியாக என் மேல் கிருபையாயிரும். Have mercy upon me sinner. Truly humbling, exposing your heart. உன் இருதயம் எப்படி இருக்குது? அது ஆண்டவரே, ஆண்டவரே என் இருதயம் எப்படி பொல்லாததாக இருக்க. My heart is so wicked, Lord. Cleanse me, wash me thoroughly. என்னை சுத்தம் பண்ணும், பரிசுத்தப்படுத்தும். So dear people, when you go and confess you, உன்னை நீ அறிக்கை செய்யும் பொழுது God cleanses you. When you humble, அப்போ உன் இருதயத்தை பார்க்குற, அது மறந்துடக்கூடாது. It is not the words of the lips. நீ வாயில் ஒரு மாதிரி ஜாம் பண்ணுறதை விட ஆண்டவர் அதில் இல்லை, உன் இருதயத்தை பார்க்க. நீ ஜாம் பண்ணுற போது உன் இருதயத்தை தான் பார்க்குறாரு அவர். எங்கேருந்து வருது? எந்த மாதிரி இருதயத்திலேருந்து வருது? ஸோ God will surely help people who really pray from the heart. இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். Those who really humble themselves, உண்மையாலுமே தங்களை தாழ்த்துகிறவர்கள், will see God. தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். God has got victory over sin. பாவத்தின் மேலாக ஆண்டவர் என்ன கொடுப்பார்? வெற்றியை கொடுப்பார். They will be happy people. சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்? Because God sees their hearts. ஆண்டவர் அவங்க இருதயத்தை பார்க்குறார். God fills them with joy and peace of God. ஆண்டவருடைய அந்த சந்தோஷம், சமாதானத்தை நிரப்புறார். Dear people, if you are a true child of God, நீ ஒரு உண்மையான தேவ பிள்ளையாக இருந்தால்,
God fills your heart with true joy and happiness. உண்மையான அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். Why many people, many Christians, அநேக கிறிஸ்தவர்கள், they don't have happiness and joy. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை, சமாதானம் இல்லை. They are miserable. ரொம்ப நிர்பந்தம். They get annoyed even small things. சின்ன காரியத்தில் அப்படியே எரிச்சல் ஆயிடுறாங்க, கோபப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. கசப்பு, bitterness, anger, கோபம், so many things. They are not get rid of those things from their hearts. இருதயத்தில் அதெல்லாம் வெளியே நீங்கிறதே இல்லை. ஏன்? Unless God removes your bad nature from your heart. This is very important. ரொம்ப முக்கியமானது. This heart is above all wicked and deceitful. இந்த இருதயம் திருக்கு மகா கேடுள்ள இருதயம். ஆண்டவராக இந்த இருதயத்திலிருந்து அந்த தீய குணங்களை எடுத்து போடலைன்னா, unless God takes away those evil things from you, you can't get victory. வெற்றி பெற முடியாது. Some people, years together, they may call themselves Christians. கிறிஸ்தவர்கள் அழைத்துக் கொள்வார்கள். But they don't have victory over sin. பாவத்தின் மேலே வெற்றி இருக்காது. Small things they get offended. சின்ன காரியத்துக்கு கூட அவர்களுக்கு கோபம் வந்துடும். Small things they will be irritated. எரிச்சல் அடைஞ்சிருவாங்க. Even though they say that they are Christians for so many years, அநேக வருஷ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் கூட, they don't have victory over their carnal nature. அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை பாருங்க. this is the most important. இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்களேன். when God says, ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை தரார். he gives victory over our carnal nature. சில சமயத்தில் ஜென்ம சுபாவம் உங்களுக்கு தெரியும். you know your carnal nature. உங்களுடைய ஜென்ம சுபாவம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பல வருஷமாக ஜாம் கூட பண்ணலாம். you may pray, Lord take away this, but you don't have victory. அதில் வெற்றி இல்லை. காரணம் என்ன? because you don't want to be holy before God. நீ ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறதில்ல. how can I be holy? நான் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? going to Calvary, கல்வாரி என்ற போய், Lord deliver me from my carnal nature. இந்த ஜென்ம சுபாவத்தை எனக்கு விடுதலை தாரும். நீ ஜெபம் பண்ணுற உதட்டிலிருந்து வருது, ஜென்ம சுபாவத்தை எனக்கு விடுதலை தாருன்னு நீ ஜெபம் பண்ணுற. யூ ப்ரே, லார்ட் யூ மஸ்ட் கிவ் மீ விக்டரி ஃப்ரம் மை கார்னல் நேச்சர். அப்போ ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. God sees your heart. Is there a true longing for deliverance in the heart? இந்த இருதயத்தில் விடுதலைக்காக உண்மையான ஒரு வாஞ்சை இருக்கா? லார்ட் யூ மஸ்ட் டெலிவர் மீ. ஆண்டவரே நீங்கள் உண்மையாக விடுதலை ஆக்கணும். ஹவு இட் ஸ்பாயில்ஸ் மை டெஸ்டிமனி. என் சாட்சி எப்படியெல்லாம் கெடுத்துருதே. ஈவன் பிஃபோர் மை ஓன் ஃபேமிலி, என்னுடைய சொந்த குடும்பத்துக்கு முன்னால் கூட ஐ டோன்ட் லிவ் as a witness. ஒரு சாட்சியான வாழலையே இல்லை? ஹவு மெனி பேரண்ட்ஸ், எத்தனை பெற்றோர்கள், ஹவு மெனி சில்ட்ரன், தே டோன்ட் ஹவ் testimony, சாட்சி இல்லை. இட் ஸ்பாயில்ஸ் பேரண்ட்ஸ் நேச்சர். இட் கம்ஸ் டு த சில்ட்ரன். பெற்றோருடைய குணம் பிள்ளைகளுக்கு வருது. யூ வில் see the same nature in the children. அதே சுபாவத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ how can you be holy? பர்சன் எப்படி? truly humbling yourself. உன்னை உண்மையாக தாழ்த்தி, லார்ட் மேக் மீ ஹோலி, என்னை பரிசுத்தப்படுத்தும். லார்ட் ஐ ஷுட் பி ஹோலி, பரிசுத்தமாக இருக்கணும். இன்னொன்று நான் சொல்கிறேங்க, பாவத்தின் மேலே நீ போராடிட்டே இருக்கிறத விட, instead of struggling with the sin, you long for holiness. பரிசுத்தத்துக்காக நீங்கள் வாஞ்சிப்பீங்க. worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லைன்னா எப்படி அலங்காரம் இருக்கும் இல்லை? God sees you awkward. நீ ஜெபம் பண்ணுற ரைட், ஆனால் உங்கள்கிட்ட பரிசுத்தம் இல்லை. யூ ஆர் awkward. பார்த்தா அசுத்தமாக இருக்கிறையே. God, you are nothing. அவர் இல்லை, அவர்கிட்ட நீ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நோ. அவே உண்மையான இன்றைக்கி நிறைய பாருங்கள், ஆராதனைன்னா நிறைய பாட்டு தான் பாடுறாங்க. they sing songs.
வாட் இஸ் ஹோலினஸ்? வாட் இஸ் வர்ஷிப்? பரிசுத்தம் இல்லாமல் ஆராதனை கிடையாது. இன்றைக்கி நிறைய பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் என்ன ஆராதனைன்னு சொல்லி பாட்டு நிறைய பாடுறாங்க. வர்ஷிப் இஸ் நாட் சிங்கிங். ஆராதனை பாடுறதில்ல. வர்ஷிப் இஸ் டெடிகேட்டிங் அவர் செல்ஸ் டு காட் வித் ஹோலினஸ். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் உனக்கும் அவனுக்கும் ஒன்றுமே சம்பந்தமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நீ பரலோகமே போக முடியாது. யூ கான் கோ டு ஹெவன். நீ எவ்வளோ நல்ல கிறிஸ்தவனை நினச்சிட்டு, யூ மே திங்க் தட் ஐ எம் அ வெரி குட் கிறிஸ்டியன், பட் யூ கான்ட். பரிசுத்தம். ஆகவே கர்த்தர் பரிசுத்தமானவர். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். ஜெபிப்போம். Father, how true it is, Lord. We can't come to thee without holiness. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் உம்மிடத்தில் நாங்கள் வரவே முடியாது. We may pray, ஜெபிக்கலாம், பட் you won't hear our prayers when we don't have holiness. பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. Probably on a common grace you may give us some help. பொதுவான கிருபை ரீதியாக எங்களுக்கு சில உதவிகளை செய்யலாம். பட் லார்ட், ஸ்பிரிச்சுவலி யூ வில் நெவர் டீல் வித் அஸ். எங்களோடு இடைப்படுகிறவர் அல்ல ஆண்டவரே. ஓ லார்ட், ஹெல்ப் அஸ் லார்ட் டு கம் டு கால்வரி. கல்வாரி ஆண்டவர், லார்ட் வாஷ் மை சின்ஸ் வித் யுவர் ப்ரெஷியஸ் பிளட். பாவத்தை எல்லாம் ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே. இஸ் அ பர்ஃபெக்ட் கிளீனிங். பரிபூர்ணமாக சுத்தமாகுதல். பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணம். ஆல் அவர் சின்ஸ் ஆர் கிளென்ஸ்ட் பை தை ப்ரெஷியஸ் பிளட். எங்களுடைய பாவங்களெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிறது. வி ஆர் வித்தவுட் பிளேமிஷ். நாங்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாக இருக்கிறோம். லார்ட், when we enter heaven, பரலோகத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது, we are cleansed people, சுத்திகரிக்கப்பட்ட. when we die, மரிக்கும் பொழுது, லார்ட், if we die without holiness, பரிசுத்தம் இல்லாமல், we can't get to heaven, பரலோகம் போக முடியாது. லார்ட், ஸ்பீக் டு த பீப்புள். மக்களோடு பேசும் ஆண்டவரே. லார்ட், ஸ்பீக் டு த ஹார்ட்ஸ் ஆஃப் திஸ் டியர் பீப்புள். இந்த மக்களோடு பேசும். ஈவன் தோஸ் who join with us in ஆன்லைனில் கலந்து கொள்கிற மக்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். போற்றும் பாதையின் தீபம் உத்தமமா